السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ்வினுடைய அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்திலே கடமையான வணக்கங்களோடு உபரியான வணக்கங்களையும் நிறைவேற்றி அளவிலாத அருளை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாக அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக இந்த மாதிரி பயானுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தௌஹீத் வாரிகளுக்கு முன்னையே ஒரு பாடம் நடத்த வேண்டியிருக்கு. சபைகளில் நாம் எவ்வாறு அமர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உரை நடந்து கொண்டிருக்கும் போது 3 பேர் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சபையில் இருக்கிறாங்க. வந்தவர்களில் ஒருவர் வந்து அந்த கூட்டத்திற்கு மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். இன்னொருவர் காதல கேட்டா போதுமே என்று அந்த கூட்டத்தின் ஒரு ஓரத்திலே போய் அமர்ந்து கொண்டார். இன்னொருவர் அந்த கூட்டத்திற்கு வராமல் வெட்கப்பட்டு வெளியேறிவிட்டார், உட்காரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை முடித்தவுடன் அந்த 3 நபர்களை பற்றி சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நான் 3 பேரை பத்தி சொல்ல போறேன். 3 பேர் வந்தார்கள். அதிலே ஒருவர் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார். அவரை அல்லாஹ்வும் அரவணைத்துக் கொண்டார். இன்னொருவர் வெட்கப்பட்டு காதல் செய்தி விழுந்தா போதுமே என்று தள்ளி உட்கார்ந்தார். அவர் விஷயத்தில் அல்லாஹ்வும் வெட்கப்பட்டுக் கொண்டார். இன்னொருவர் புறக்கணித்தார். அவர் விஷயத்தில் அல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டார். இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் தொலைவா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல உள்ளது. யாருக்காவது சார்ந்துதான் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தா சார்ந்து உட்காருங்க, தப்பில்லை. வயசானவங்க அப்படின்னா உட்காருங்க, இல்லை நெருங்கி வந்துருங்க. நாம் நெருங்கி வருவது அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருங்கி வருகிறோங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலிருந்து வழங்கிக் கொள்ளுங்கள். இல்லைங்க அவ்வளவு நேரம்லாம் உட்கார முடியாது, அரை மணி நேரம்லாம் அப்படி நிமிர்ந்து உட்கார முடியாது, வயசாகி போச்சுன்னா தாராளமா சார்ந்து உட்கார்ந்துக்கலாம். அவர்களுக்கு விதி வழக்கு உண்டு. அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையான சட்டங்களையும் முழுமையாக தந்திருக்கிற மார்க்கம். சட்டங்களை மட்டுமே முழுமையாக தந்து விட்டதா என்றால் ஒரு மனிதனுக்கு வெறும் சட்டம் மட்டும் போதுமா? சட்டங்களை மட்டும் முழுமையாக்கினால் போதுமா? போதாது. நம்ம நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது. அத்துணை சட்டங்களும் முழுமையாக நடைமுறைப்படுத்தினாலும் ஒரு மனிதனை திருத்த முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவோம்.
சட்டங்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதாது. ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், ஒரு மனிதனுடைய பண்புகள், நடவடிக்கைகள், இவைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் முழுமையாக கற்றுத் தந்திருக்கிறது. வெறும் சட்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா மனிதனை திருத்த முடியாது. திருடுனா கையை விட்டு, இது சட்டம். திருடாதேன்னு உபதேசம் பண்ணணுமா இல்லையா? திருட்டு புத்தியை வச்சுக்காத என்று உபதேசிக்க வேண்டுமா இல்லையா? அது இருக்காது. நாட்டில் சட்டங்கள் அது இருக்காது. அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சட்டங்களை மட்டும் முழுமையாக தந்திருக்கிற மார்க்கம் அல்ல. மனிதனுக்கு தேவையான குணங்கள், பண்புகள், நடவடிக்கைகள் அனைத்தையுமே முழுமையாக கற்றுத் தந்திருக்கிற மார்க்கம். ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாம. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே சிலர் கேலி செய்வார்களாம். மூமின்களை பார்த்தால் கேலி செய்வார்கள். என்ன உங்க முகமது சிறுநீர் கழிப்பதை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுக்கிறாராமே, இதெல்லாமா சொல்லி தரணுங்கிற மாதிரி அவங்க பார்வையில. ஆனால் அன்றைக்கு நபித்தோழர்கள் என்ன பதில் சொன்னாங்க? எங்களுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் சிறுநீர் கழிப்பதை கூட விட்டு விடாமல் சொல்லி தருகிறார். இப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அன்றாட தேவைகளில் மிக சாதாரணமான இதை சொல்லி தந்துதா ஒரு மனுஷன் சிறுநீர் கழிக்கணும் இதா இருக்குதா, அவனுக்கு தேவையா போயிடுவான். ஆனால் அதிலும் ஒரு முறையை, அதிலும் ஒரு பண்பை இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. இப்படி ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு மனிதனை சந்திக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் சகோதரரை சந்திக்கும் போது முகமலர்ச்சியோடு சந்திப்பதை லேசா நினைக்காதே, அதுவும் கூட ஒரு தர்மம் தான் என்று சந்திக்கும் போது எப்படி நம்முடைய முக பாவனை இருக்க வேண்டும், இதையெல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பண்புகள், குணங்கள், ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள், இவை அனைத்தையுமே முழுமையாக கற்றுத் தந்திருக்கிறது. அப்படி முழுமையாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதனுடைய தன்மான உணர்வு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய சுயமரியாதை உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பலர், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிஞர்களும் சரி, மக்களும் சரி, இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிற இந்த சுயமரியாதையை என்னவென்றே அறியாதவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். சுயமரியாதை என்பது மனிதனுக்கு மிக தேவையான, மிக அடிப்படையான ஒரு உணர்வு வேண்டும். இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியில சுயமரியாதை பேசக்கூடியவர்களும் உண்டு. அவங்க பேசுகிற சுயமரியாதை என்ன? ஏன் கல்ல வணங்குற, ஏன் மண்ணை வணங்குற, நீயாக உருவாக்கி கொண்ட ஒரு பொருளை நீயே ஏன் வணங்க வேண்டும், உனக்கு சுயமரியாதை இல்லையா என்பது அவர்களுடைய சுயமரியாதை வாதம். ஆனால் அதே சுயமரியாதை பேசக்கூடியவர்கள் வணங்கினால் தப்பு, ஒரு கல்லை செதுக்கி அந்த கல்லை தெய்வமாக நினைத்து நீ என் பிரச்சனைகளை தீர்த்து வை என்று கல்லெடுத்து சொன்னா அது உன் சுயமரியாதைக்கு இழுக்கு. ஆனால் அதே கல்லுக்கு மாலை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னால் அது சுயமரியாதைக்கு பிரச்சனை இல்லை என்று சுயமரியாதையை இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள். ரெண்டுமே சுயமரியாதைக்கு பிரச்சனை தான். உன் அறிவுக்கு, உன்னுடைய பகுத்தறிவுக்கும், உன்னுடைய திறமைக்கும், உன்னுடைய விஷயத்திற்கும், உன்னுடைய ஒரு மனிதனுடைய அனைத்து தன்மைகளோடு ஒப்பிட்டால் அது கடவுள் என்று நம்பப்படுகிற ஒரு கல்லாக இருந்தாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொன்னவருடைய கல்லாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் மாலை போட்டாலுமே அது சுயமரியாதை பாதிக்கிற விஷயம் தான். ஆனால் கடவுள்னு நம்பி மாலை போட்டா அது சுயமரியாதை பாதிக்கிற விஷயம். கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, அவருக்கு மாலை போட்டா சுயமரியாதை பாதிக்காது என்று இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற சுயமரியாதை எந்த லட்சணத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சுயமரியாதையை தெளிவாக கற்றுத் தருகிறது. ஒரு மனிதனுடைய சுயமரியாதை எங்கே பாதிக்கப்படும், எந்த இடத்துல பாதிக்கப்படும், ஒரு மனிதனுடைய கண்ணியத்திற்கு எங்கே இழுக்கு ஏற்படும், ஒரு மனிதனை பற்றி எந்த இடத்திலே மற்ற
இழிவாக நினைப்பார்கள், அவனை கேவலமாக எண்ணுவார்கள். அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு புத்தி சொல்லுது. மற்ற இடங்களிலும் சுயமரியாதை பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி இடங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா வழிகாட்டினார். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக நாங்கள் யாரும் எழுந்து நிற்க மாட்டோம். நபி தோழர்கள் சொல்றாங்க. அவ்வாறு நாங்கள் எழுந்து நிற்பதை நபி அவர்கள் விரும்பவும் மாட்டார்கள். ஒரு மனிதன், நீங்களும் மனிதன், நானும் மனிதன், எனக்காக எழுந்து நின்று உங்கள் மரியாதையை குறைத்துக் கொள்ள வேண்டும், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. மனிதன் என்கிற அடிப்படையில ஒரு மனிதனாக தன்னை பார்க்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையிலே தன்னை பின்பற்றுமாறு மக்களுக்கு சொன்னார்கள். ரெண்டையும் கரெக்டா மக்களுக்கு போதிச்சாங்க. தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற அடிப்படையிலே மக்களுக்கு சொல்லக்கூடிய போதனைகள் மக்கள் பின்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் தான் ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில தனக்காக என்று தனி மரியாதையை, பிறருடைய சுயமரியாதை பாதித்து தனக்கு ஒரு தனி மரியாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொள்ளவில்லை. இது இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய சுயமரியாதை. இது ஒரு வகை. இதையெல்லாம் விட சுயமரியாதை அதிகம் பாதிக்கிறது. ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை அதிகமாக பாதிப்பது எது என்றால் கொடுக்கல் வாங்கல், தன் தேவைக்காக பிறரிடத்திலே யாசிப்பது, உதவி கேட்பது. இந்த மாதிரி நேரங்களில் தான் ஒரு மனிதனுடைய சுயமரியாதை முழுமையாக பாதிக்கப்படும். ஒரு மனிதனுடைய சுயமரியாதை முழுசா எங்க பாதிக்கப்படும்னா அங்கதான் பாதிக்கும். எப்போ? நம்முடைய தேவைக்காக அடுத்தவர்களிடத்திலே கையேந்தும் பொழுது. கையேந்திட்டாலே அந்த மரியாதை குறையும். நல்லாவே பார்க்கலாம். ஒரு நல்ல காரியத்திற்கு பள்ளிவாசலுக்கு என்று போறது வேற. அப்படி பள்ளிவாசலுக்குன்னே வசூலுக்கு போய்கிட்டே இருக்காரு ஒருத்தர். நீங்க பள்ளிவாசல் கட்ட போறீங்க, இந்த இடத்துல தேவையான ஒரு இடம், முஸ்லிம்கள் அங்கு வணங்குவதற்கு ஒரு பள்ளிவாசல் தேவை என்று வசூலுக்கு போக, அங்கு கிடைக்கிற ஒரு மரியாதையை பாருங்க. அதே நேரத்தில் அதே பள்ளிவாசல் வசூலுக்கு போன அதே மனிதர் வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, வித்தியாசப்படும். இரண்டுக்கும் உள்ள மரியாதை வித்தியாசப்படுகிறதா? அப்படியானால் ஒரு மனிதன் தனக்கென்று தன்னுடைய குடும்பத்திற்கென்றோ தனக்கென்றோ கையேந்தி விட்டால் அங்கே அந்த மனிதனுடைய சுயமரியாதை முழுமையாக பாதிக்கப்படுகிறது. சில பேர் உதவி செஞ்சுட்டு அந்த மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கிற மாதிரி சில வேலைகளை செஞ்சிடலாம். அந்த உதவி செய்யக்கூடியவர்கள் பிற மனிதர்களுடைய சுயமரியாதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதே திருமறை குர்ஆன் சொல்லுது. கேட்கறத பத்தி தெளிவா இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுது. அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்க வேண்டியது. ஒருத்தர் உதவியே செய்கிறார், நிறைய செய்கிறார். அப்படி நிறைய ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர் தன்னிடத்திலே கையேந்தி வாங்கக்கூடியவர்களுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டும். என்கிட்ட கை நீட்ட வயதான, நான் கொடுக்கறத வாங்கி திட்ட வயதான, என் உப்பு தின்னவன் தானே, நான் எதை பேசினாலும் பிரச்சனை இல்லை, நான் எந்த சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று ஒரு மனிதன் தன்னிடத்திலே கையேந்தக்கூடிய கை நீட்டிய ஒரு மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கிற வகையில் செய்தால் அந்த மனிதனுக்கு திருமறை குர்ஆன் ஒரு வகையான எச்சரிக்கையை சொல்கிறது. எப்படிப்பட்ட எச்சரிக்கை? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய தர்மத்தை நீங்கள் சொல்லி காட்டி நோவினை செய்து அழித்து விடாதீர்கள். லா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பாமல் மனிதர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே தர்மம் செய்கிறானே அவனை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபமஸலஹு, அவனுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? அவனுக்கும் உங்களுக்கும் அதான் உதாரணம். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பாமல் மக்கள்கிட்ட காட்டணும், நான் எவ்வளவு உதவி செய்யறேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய கொடை உள்ளது தெரியுமா, என்றெல்லாம் தனக்கென்று ஒரு விளம்பரம் தேடிக்கொள்வதற்காக, மக்களிடத்தில் காட்டுவதற்காக தன் செல்வாக்கையும் தன் தாராள தன்மையும் தன் கொடை வல்லல் தன்மையை காட்டுவதற்கென்று சில பேர் செய்வார்கள். மறுமை நம்பிக்கை இருக்காது. அவனும் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பி தர்மம் செய்தவர்களும் ஒரே இடத்தில் சமமாகிறார்கள். எந்த இடத்தில்? அவன் கொடுக்கும் போதே ஒன்றுமில்லை ஆகிப்போச்சு.
அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிற மூமின்கள் கொடுக்கும் போது அந்த நன்மை இருக்கும். ஆனால் கொடுத்த பிறகு யார் பெற்றார்களோ பெற்றுக்கொண்ட மனிதர்களிடத்தில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த விதம், யார் தன்னிடத்தில் பெற்றுக் கொண்டார்களோ அவங்களுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி, அவங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிற வகையிலே இவர்களுடைய சொல்லோ செயலோ அமைந்து விட்டால் ரெண்டு பேரும் சமம். எப்படி சமம்ங்கிறாங்க? அதற்குரிய உதாரணம் கமசலி சஃப்வானின் அலைஹி துராப், ஒரு வழுக்கு பாறை, அதன் மீது கொஞ்சம் மண் ஒட்டி இருக்கிறது. ஒரு பெரும் மழை பொழிந்து இருக்கிற மண்ணை துடைத்து சென்று விட்டது. இங்கே என்ன நன்மை இருக்க போகுது? அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பாம ஒருத்தன் மக்களுக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்தால் நன்மை கிடையாது. அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்பி உதவி செஞ்சுட்டு செய்த உதவியை சொல்லி காட்டி நோவினை செய்தால் அந்த நன்மையும் இவனுடைய செயலும் அவனுடைய செயலும் ஒன்று. ஆக ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நீ உதவி செய்தாலும் அந்த மனிதனுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படாமல், அவனுடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உதவி செஞ்ச மனிதர் உதவி பெற்ற மனிதரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார், பிரதிபலனை எதிர்பார்க்கிறார், நன்றியை எதிர்பார்க்கிறார். ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது முந்திக்கிட்டு சவால் சொல்லணும். குறைந்தபட்சம் பார்க்கும்போது உதவி செஞ்சிருப்பார், ஒரு 10,000 20,000 உதவி செஞ்சிருப்பாரு ஒரு தனி நபருக்கு, கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக. அப்படி உதவி செஞ்சுட்டு நேற்றுக்கு தானே ஒரு 10,000 வாங்கி போனாரு, போன மாசம் தானே 20,000 வாங்கி போனாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. என்ன செய்யறாங்க? பார்த்த உடனே அவங்க முந்திக்கிட்ட சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லணும். அலைக்கும் சலாம், பரவாயில்ல, காசு வாங்குறதுக்கு கரெக்டா நம்ம மாதிரி ஞாபகத்தில் வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் அவன் சலாம் சொல்லலைன்னு வைங்க, பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்த்தோம் பார்க்காமல போயிட்டான். பாத்தியா, போன வாரம் வந்தான், எப்படி கெஞ்சனான் தெரியுமா? கால உழுகாத குறையா கெஞ்சனா, போனா போகுதே கஷ்டப்படுறாருன்னு 10,000 கொடுத்தா கண்டுக்காம போறான் பாத்தீங்களா, சொல்லுவாங்க பல பேர்கிட்ட. அப்ப இந்த மாதிரி பிறருடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படுகிற வகையில் பேசக்கூடியவர்கள் உண்டு. இன்னும் சிலர் சமுதாயத்தில் ஒரு மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்க தனிப்பட்ட முறையில யாருக்கும் தெரியாமல் ஒரு மனிதனிடத்துல உதவி வாங்கியிருப்பாங்க. அத பல பேர்ட்ட சொல்றது. அதுக்காக வந்தார், ஒரு வந்து கஷ்டம்னு சொன்னார் குடும்பத்துல, அவருக்கு உதவி செஞ்ச என்று யாருக்கும் தெரியாமல் செய்த ஒரு உதவியை யாருக்கும் தெரியாமையே இருக்கட்டுங்க, அது தெரிஞ்சா என்னுடைய கௌரவத்துக்கு இழுக்கு, வேற வழியில உங்கள்கிட்ட கேட்டுட்டேன்னு ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாமல் உதவி கேட்டு அதை யாருக்கும் தெரியாமல் செய்து விட்டுட்டு செஞ்ச உதவி எப்படி சொல்லாம இருக்கிறது? சொல்லலைன்னா ஜீர்ணிக்காது, வயிற்றுக்குள்ள பொருள் போன பொருள் ஜீர்ணிக்கலைன்னா தொந்தரவு ஒண்ணுமில்ல. அந்த மாதிரி செய்த உதவியை பலர்கிட்ட சொல்லலைன்னா அது மண்டைக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லணுமே, யார்கிட்ட சொல்ல, எப்படி சொல்றது அப்படின்னு யாருக்கிட்டையாவது போய் சொல்லி வைப்போம். நேற்றுக்கு தாங்க அவர் வந்தார், பாய் வந்தாரு, அவர் ஒரு கஷ்டம்னு சொன்னாரு, 10,000 ரூபாய் கொடுத்து விட்டேன், யாரையும் சொல்லாதீங்கட்டாரு. இதையும் சேர்த்து சொல்லிக்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னன்னா, யாராவது நம்ம கிட்ட ஒரு செய்தி சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன் சொன்னா அது தெரிஞ்சா ஒரு பிரச்சனையாகவோ ஒரு மனிதனுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையிலோ ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். நாம் என்ன செய்வோம்? அதை அமானிதமா வச்சு பாதுகாக்கணும். பாதுகாக்க மாட்டோம், ஆனா பாதுகாக்கிற மாதிரியே நடிப்போம். எப்படி நடிப்போம்? அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு, யாருக்கிட்டையும் சொல்ல வேணாரு, நீயும் யாருக்கிட்ட சொல்லிடுறாரு, முடிஞ்சதா? அவரு போவாரு, இவர் இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி நடந்துச்சாமா, யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அவர்கிட்ட சொன்னாரு, அவரும் என்கிட்ட யாருக்கிட்ட சொல்ல வேணாரு, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீயும் யாருக்கிட்ட சொல்லிடுறாரு. எவ்வளவு அமானியத்தை பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த பழக்கம் வந்து நம்ம கிட்ட இருக்கும். இது ஒரு சில பேர்கிட்ட 100% இருக்கும், சில பேர்கிட்ட ஒரு 10% இருக்கும், நம்ம கிட்ட ஒரு 10% இருக்கும். இந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறது. அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உதவி செஞ்சுட்டு அதற்கு பிரதிபலனை எதிர்பார்த்து அது கிடைக்காத போது அந்த மனிதனை நோயினைப்படுத்துவது. ஏன்னா காசு வாங்கும் போது இனிச்சது, பல் இனிச்ச, இப்ப மட்டும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிற என்பதை போன்ற நோவினை தரக்கூடிய வார்த்தைகள், அல்லது சொல்லி காட்டுவது, யாருக்கும் தெரியாம உதவி செஞ்சுட்டு அதை பல பேருக்கு சொல்லி காட்டுவது. திருமதி குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல அந்த சொர்க்கவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, துத்இமுக்கும் அலா ஹுப்பிஹி
மிஸ்கீனும் யதீமும் அலா அசீரா. அவங்க இறைவன் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வார்கள், உணவளிப்பார்கள். அதாவது சொர்க்கவாதிகளுடைய பண்பை தான் அல்லாஹ் சொல்லிட்டு வருவோம் அந்த இடத்துல. அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சூரத்து தஹர் காலங்கிற ஒரு அத்தியாயம் வரும், அதை எடுத்து படிச்சு பாருங்க. சொர்க்கவாதிகளுடைய பண்புகளை சொல்லிட்டே வரும்போது, சொர்க்கவாதிகள் யாருன்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க தங்கள் இறைவன் மீது இருக்கிற நேசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள். அப்படி உணவு கொடுக்கும் போது அவங்க எந்த சிந்தனையை கொடுப்பாங்கிறத அல்லாஹ் பதிவு செய்யும் போது சொல்றான், லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. உங்கள்கிட்ட நாங்க எந்த ஒரு பிரதிபலனையும் நன்றியும் எதிர்பார்க்கல. இதை கொடுக்கிறமே, உதவி செய்யறமே, இந்த உதவிக்காக நீங்கள் பிரதிபலன் எதையாவது செய்யணும் அல்லது நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. அல்லாஹ்வுடைய ஒரு நாளை அஞ்சுகிறோம், அது கடும் நெருக்கடியும் சிரமமும் மிக்க நாள். அந்த நாளில் நாங்க தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு உதவி செய்யறோம் ஒழிய நீ எனக்கு பிரதிபலனை காட்ட வேண்டும், நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை. இது சொர்க்கவாதிகளுடைய பண்பு என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆக உதவி செய்யக்கூடியவர்கள் தன்னிடத்தில் யார் உதவி பெறுகிறார்களோ அவர்களுடைய மானத்திற்கு பங்கம் வராத வகையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. உனக்கு நான் லட்சம் ரூபாயை உதவி செஞ்சுட்டு போறேன், ஆனால் இந்த லட்சத்திற்காக உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்க்கல. நீ எனக்கு நன்றி செலுத்தணும்னோ, நீ என்னை பார்க்கும்போது பல்ல காட்டணும்னோ, நீ என்னை பார்க்கும்போது நீ தான் எனக்கு முந்திக்கிட்டு சலாம் சொல்லணும்னோ, எதையுமே அந்த மாதிரி நன்றி நான் எதிர்பார்க்கல. நீ என்னை கண்டுக்காம போனாலும் சரி, என்கிட்ட வாங்குற, என்னை நீ கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட உதவி பெற்ற மாதிரி நடந்துக்கல, ஆனாலும் உனக்கு செய்த உதவிக்கு அல்லாஹ் எனக்கு கூலி தருவான். அந்த நெருக்கடியான நாளில் எனக்கு அது பிரயோஜனப்படும், இதுக்காக தான் நான் உதவி செய்றேன் என்று உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த நிலைக்கு வந்துடணும். அப்படி இல்லாமல் உதவி பெற்றவர்களை நோவினைப்படுத்துவது, அவர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி அந்த மாதிரி அவர்களுடைய மானத்திற்கு பங்கம், சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையில நடந்து கொண்டால் செஞ்ச உதவிக்கு எந்த நன்மையும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அது அல்லாஹ் சொல்றோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்க, சம்பாதிச்சதை பிற மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்க, செஞ்சதையே அழிச்சுக்கிறீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை லா துப்திலூ, அழித்துக் கொள்ள வேண்டாம், நாசமாக்கி கொள்ளாதீர்கள். சதகாத்திக்கும், உங்கள் தர்மங்களை, உங்கள் சதக்காவை அழித்து விடாதீர்கள். எப்படி அழிப்பீங்க? பில் மன்னி வல் அதா, சொல்லி காட்டுவது, நோவினை செய்வது. இந்த ரெண்டு வேலை தான் ஒரு மனிதனுக்கு நாம் செய்த உதவிகளை அளிக்கும். இந்த ரெண்டு நாள் என்ன நடக்குங்க? அந்த உதவிகள் பெற்ற மனிதனுடைய சுயமரியாதை பாதிக்கப்படும், அவனுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படும். இதுதான் நடக்கும். இதை கெடுக்காதேங்கிறாங்க. அப்ப இவ கொடுத்தவங்களே இவ்வளவு தெளிவா கரெக்டா இருக்கணும்னா அப்ப வாங்குற ஆள் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? வாங்கக்கூடியவர் தன் சுயமரியாதைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில கையேந்தலாமா? இஸ்லாம் ஒரு மனிதன் நீ வேணா கேட்டுக்க, யார்கிட்ட வேணாலும் கையேந்திக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதை போன்று மனிதன் தன் சுயமரியாதையை இழந்து தன் மானத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையில கையேந்துவதை இஸ்லாம் அனுமதித்திருக்குதானா? அனுமதிக்கிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டம், சின்ன ஒரு கூட்டம் இருக்காங்க, 9 பேர் நபி தோழர்கள் தான். அவங்க சமீபத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்கும் போது அவங்க உறுதிமொழி கொடுக்கணும், இனிமேல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், உபச்சாரம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று அன்றைய காலத்தில் இருந்த அத்துணை தவறுகளையும் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி வாங்குவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி உறுதிமொழி அப்பதான் கொடுத்தவங்க அவங்க சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்கள பார்க்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பார்த்துட்டு அலா துபாயூனி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதரை இப்பதான் நாங்க உறுதிமொழி கொடுத்தோம். அலா துபாயூனி அலா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க உறுதிமொழி கொடுக்க வேண்டாமா? மறுபடியும் கேட்கிறாங்க. இப்பதானே கொடுத்தோம். அலா துபாயூனி அலா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உறுதிமொழி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு விளங்கிருச்சு. ரசூலுல்லாஹ் ஏதோ புதுசா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க உறுதிமொழி கொடுக்கிறோம், நாங்க என்ன உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்லுங்க கேட்கிறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குறாங்க, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம், ஒழுங்கா தொழுவோம், ஐவேளை தொழுவோம், ஜகாத்து கொடுப்போம், நோன்பு வைப்போம், எனக்கு கட்டுப்படுவேன், அல்லாஹ்வுடைய தூதராகி எனக்கு கட்டுப்படுவேன் என்று நீங்கள் உறுதிமொழி கொடுங்க. இப்படி வரிசையா சொல்லிட்டு வர்றாங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க, யாருக்கிட்டையும் கை நீட்ட மாட்டோம். மெதுவாக சொல்றாங்க. அதாவது ஒவ்வொன்றையும் வேகமா சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம், ஐவேளை தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்றுவோம், எனக்கு கட்டுப்படுவோம் என்று நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும், யாரிடத்திலும் கையெழுந்த மாட்டோம் என்றும் வாக்குறுதி அளிக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சத்தத்தை குறைச்சுக்கிட்டாங்க. என்று இந்த வாக்குறுதியை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்தோம். எங்கள சிலர் அதை முழுமையாக நிறைவேற்றினார்கள். எந்த அளவிற்கு என்றால், அவங்க ஒட்டகத்தில் உட்கார்ந்திருப்பாங்க, எங்கேயாவது போகும்போது வரும்போது ஒட்டகத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஒட்டகத்திலிருந்து அவங்களுடைய சேனை ஏதாவது ஒரு சின்ன பொருள் கீழே தவறி விழுந்துட்டா கூட அதை எடுத்துட்டாங்களேன்னு யாரையும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க சொன்ன வாக்குறுதியை கரெக்டா நிறைவேற்றினாங்க. யாருகிட்டையும் கை நீட்ட மாட்டோம், யாரிடத்திலும் கையேந்த மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க கொடுத்த உறுதிமொழியை எந்த அளவிற்கு கடைபிடித்தார்கள் என்றால், தங்களுடைய பொருள் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்துட்டாங்கன்னா அவர் எடுத்து கொடுத்துருவார். ஒட்டகம் ரொம்ப உயரமா இருக்கும், அதுல இருந்து இறங்கணும்னா சாதாரண இறங்க முடியாது. அந்த ஒட்டகத்தை முதல்ல உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் இறங்கணும், எடுத்துட்டு திரும்ப ஒட்டகத்தை எழுப்புறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு வண்டியில போறோம்னு சொன்னா அப்படி சாவியை போட்டோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அது ஒழுங்கா நிக்க வைக்கணும், நிக்கிற ஒட்டகத்தை உட்கார வச்சு இறங்கி அதை எடுக்கணும். கொஞ்சம் சிரமமான வேலை. ஆனா அந்த நபித்தோழர்கள், இந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்த இந்த நபித்தோழர்கள் சிலர் கீழே விழுந்த தன் பொருளை எடுத்துட்டாங்கன்னு யாருக்கையும் கேட்க மாட்டாங்க. இதை கூட யாசகமா நினைப்பாங்களாம். இதை கூட தங்கள் சுயமரியாதைக்கு ஒரு பங்கம், இதை போய் நம்ம ஏன் நம்மளால இருக்க முடியாதா, இதை நாம செய்ய முடியாதா என்று அவர்கள் தாங்களாகவே இறங்கி எடுத்துக் கொள்வார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நபித்தோழர்கள் சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருகிற அந்த நபித்தோழர்கள் இடத்துல எப்படிப்பட்ட உறுதிமொழி எடுத்தாங்க? யாரிடத்திலும் கையேந்த மாட்டோம், யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டோம், யாசகம் கேட்க மாட்டோம் என்று உறுதிமொழியை வாங்குறாங்க. அப்படின்னு சொன்னா சுயமரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அதை தெளிவாகவே ரொம்ப தெளிவா சொன்னாங்க. யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவருடைய சுயமரியாதை அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி? அதையும் சொல்றாங்க. யார் மனிதர்களிடத்தில் தேவையாகாமல் இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தேவையாக்காமலே இருப்பான். நான் இனிமே யாருகிட்டையும் கை நீட்ட மாட்டேன், எந்த மனுஷன் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, அப்படி எனக்கு எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்பட்டாலும் நான் கை நீட்டாமலே, ஒரு மனிதனிடத்தில் உதவி கேட்காமலே நான் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுத்தால் பிற மனிதனிடத்தில் கையேந்தாத சூழ்நிலையை அல்லாஹ் உண்டாக்குவார். யார் சுயமரியாதை பேண வேண்டும் என்று விரும்புகிறாரோ, முடிவெடுக்கிறாரோ, அவர் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். பொறுமையை போன்று ஒரு பெரிய அருட்கொடை வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறார். சகித்துக் கொள்வதை போன்று ஒரு பெரிய அருள் வேற எதுவும் இல்லை. இதை சொல்லிட்டு இது வரிசையை சொல்றாங்கன்னு அர்த்தம். யாரு கட்டி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா செல்வம் எனக்கு வந்துடும் அர்த்தம் இல்லை. சிரமம் கூட வரலாம், கஷ்டம் கூட ஏற்படலாம், ஆனாலும் கையேந்த மாட்டேன், ஆனாலும் மற்றவர்களுக்கு நான் கையேந்த மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருந்து அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டாரையானால் அது மாதிரி ஒரு அருள் வேறு எதுவும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஆக சுயமரியாதை பேண வேண்டும் என்பதை நமக்கு ஒரு வசியத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்களா? நான் யாருகிட்டையும் கையேந்த மாட்டேன், யாருகிட்டையும் எனக்கு தேவை ஏற்படாத வகையில் நான் நடந்து கொள்வேன், தேவை ஏற்பட்டாலும் கையேந்த மாட்டேன் என்று நீங்கள் இருந்தால் உங்களை அப்படியே அல்லாஹ் வைத்திருப்பார். யாருகிட்டையும் நீங்க கையேந்தாம, யாருகிட்டையும் நீங்க உதவி கேட்காத நிலை அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக இந்த மாதிரியான செய்திகள் நிறைய இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக சொன்ன செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது பற்றிய விஷயங்களை நாளை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. நாம் எந்த விஷயத்தை கேட்டோமோ அதில் நாம் உறுதியாக நிற்பதற்கு, நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.